ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ரோட்டு கடைகளில் சாப்பிட்ற போல் வெஜ் மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோவில் சொல்லியிருக்க போலவே செய்யுங்க. ரொம்ப டேஸ்டியாக செம்ம சாஃப்டாக இருக்கும். மோமோஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு மோமோஸ் சட்னியும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மோமோஸ் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி மேலே இருக்கிற அந்த கருப்பு கலர் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தக்காளியை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 7லேருந்து 8 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த தக்காளி காஞ்ச மிளகாலாம் தண்ணியில் நல்லா வெந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அதே மாதிரி மிளகாய் பூண்டுமே வெந்திருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளி மிளகாவோடைய சூடை வந்து அப்படியே ஆற வச்சுடுங்க. தக்காளி மிளகாவோடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா அந்த தக்காளி மிளகாவை மட்டும் மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. இதை அரைக்கும் போது தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா தக்காளியில் இருக்க தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும். மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வானலை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டையும் கட் பண்ணி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி மிளகாய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி மிளகாய் அரைச்சோம்ல, அதே மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணி இந்த சட்னி கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். இதுக்கப்புறமும் இதில் வந்து தண்ணிலாம் எதுவும் சேர்த்துக்கக்கூடாது. இப்போ இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகருக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்து செய்யும் போது சட்னியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் வினிகர் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி தக்காளியும் மிளகாயும் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டோம். பட் இப்போ வந்து உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்றதால நான் எக்ஸ்ட்ரா உப்பு வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சாஸ் அண்ட் உப்புலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த சட்னியை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். சட்னியை 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இப்போ சட்னியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அவ்வளோதான், மோமோஸ்க்கான சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த சட்னி அப்படியே வச்சுடுங்க. அடுத்து நம்ம மோமோஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். மோமோஸ் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மாவை பசஞ்சிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு போல் நல்லா சாஃப்டாக பசஞ்சிக்கலாம். எடுத்ததுமே நிறைய தண்ணி சேர்த்து பசஞ்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சு விடுங்க. அப்போ வந்து மாவு கரெக்டான பதத்தில் நம்மளால் பசைய முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பசஞ்சதுக்கப்புறம் இந்த மாவை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி மாவு மேலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவு ஃபுல்லாக வந்து அந்த எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாவை மூடிட்டு கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் வந்து அப்படியே ஊற வச்சுடுங்க. இப்போ இது ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்தது இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பார்த்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை கட் பண்ணி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை ஒரு 50% அளவுக்கு வதக்கி விட்டாலே போதும். ரொம்ப வந்து வதக்கி விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு துருவன கேரட் சேர்த்துக்கோங்க. அண்ட் 1 கப் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண கோஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கேரட்டையும் கோஸையும் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப குக் பண்ணிட வேண்டாம். கேரட் அண்ட் பீன்ஸை வந்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கப்புறம் கேரட்டும் பீன்ஸும் கரெக்டாக பாதி அளவுக்கு வெந்திருக்கும். அந்த அளவுக்கு தான் வேகணும். அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, மொமோஸ்குள்ளே வைக்கிறதுக்கு சூப்பராக வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இது சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணி மொமோஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம ஊற வச்சுருந்தா மாவை பாருங்கள். மாவு வந்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலவே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மாவை ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே போல் மொமோஸும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம பசஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகள்லாம் ரவுண்ட் ஷேப்பில் மாவு வந்து கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உருண்டையிலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி கட்டை மேலே வச்சுட்டு நம்ம சப்பாத்திலாம் ஊட்டுவோம்ல, அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். மாவை ஊட்டும் போது கட்டையில் பிடிச்சிது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ட்ரையான மாவு சேர்த்து இந்த மாதிரி ஊட்டிக்கோங்க. மாவை ரொம்ப மெலிசாகவும் ஊற்றிடக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் ஊற்றிடக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி மீடியமான சைஸ்க்கு ஊற்றிக்கோங்க. வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக மொத்தமாகவே இருக்கட்டும். மாவு ஊட்டினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வந்து எவ்வளோ வைக்க முடியுதோ அவ்வளோ தரத்துக்கு வச்சுக்கோங்க. மாவை ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிட்டு சென்டரில் ஸ்டஃபிங் வச்சதுக்கு அப்புறமா மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி மடித்து கட்டை விரலால் நல்லா அழுத்தி விடுங்க. ஆள்காட்டி விரலால் மாவை வந்து மடித்து கட்டை விரலால் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி விடணும். வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இதே மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது மொமோஸ் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு சின்ன கொஸ்டின். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து அந்த ரெசிபியை நான் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உருட்டின மாவை மடிப்பாக வந்து செஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சென்டரில் எல்லா மாவுமே ஒன்று சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், பர்ஃபெக்டான ஒரு மொமோஸ் ஷேப் வந்து வந்துடுச்சு. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையுமே வந்து உருட்டிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு நான் சொன்னது போலவே மாவை மடித்து இந்த மாதிரி நடுவில் ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 7 மோமோஸ் மட்டும் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ரெடி பண்ண மோமோஸ் மேலே வந்துட்டு லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணும்போது மோமோஸ் வந்து ட்ரை ஆகாமல் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே போல் இட்லி பிளேட்லேயுமே எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மோமோஸை வேக வச்சுட்டு இட்லி பிளேட்லேருந்து எடுக்கும்போது அந்த இட்லி பிளேட்டில் ஒட்டிக்காமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இட்லி பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸை இட்லி பிளேட்டில் வச்சுட்டு இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். இட்லி பிளேட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. அதிலே வந்துட்டு மாவு நல்லா வெந்து வந்துடும். 15 நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய டேஸ்டியான அண்ட் சாஃப்டான வெஜ் மோமோஸ் சூப்பராக ரெடியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ண மோமோஸ் சட்னி கூட இந்த மோமோஸை சூடாக சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். மோமோஸ் கொஞ்சம் கூட ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். எந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருந்தாலுமே சரி, நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மோமோஸ் ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. அப்படியே இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.